கொட்டாமுக்கு செடி. என்ன செடி? இதுதான் இந்த காயிலேருந்து தான் விளக்கெண்ணெய் எடுக்கிறது. இந்த மாதிரி காயை பறிச்சுட்டு வந்து இது மாதிரி காயணும். காஞ்சோன்னே இப்படி உடைக்கணும். உடைச்சா அதுக்குள்ளே பருப்பு இருக்கும். இந்த பருப்பை எடுத்து உளுந்தில் போட்டு ஆட்டுனா உளுந்தோட ஊற வச்சிடணும். இனி நான் சொல்லுவேன். ஊற வச்சுட்டு பருப்பு இருக்குல்ல, இந்த பருப்பை எடுத்து இந்த இதில் போடணும். இதில் போட்டு எடுத்து சாப்பிடணும். அப்போ சூப்பராக சுவையாக இருக்கும். இதுதான் விதை. இதை உளுந்தோட போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஆட்டினீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இட்லி இருக்கும். பார்க்கப்போ வண்டி இது மாதிரி இருக்குல்ல. யாரெல்லாம் இந்த மாதிரி போட்டு ஆட்டியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ, நான் லைக்கு ஷேர் பண்ண மாட்டேன்ப்பா. பண்ணாட்டிப்போ நீ இல்லைன்னா எத்தனையோ ஜனங்க இருக்காங்க எனக்கு. இல்லை, அவங்க சொல்கிறது. அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. அம்மா இங்கே பாருங்க, அவங்க வண்டு காயணும். ஆமாம். ஆனால்